வருகின்ற 19ஆம் தேதி தூத்துக்குடியில் நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற இருக்கின்றது. இந்த நிலையில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் சிவசாமி வேலுமணி இன்று தூத்துக்குடி சிவன் கோவில் வருகை புரிந்து அருளாசி பெற்றார். அவரை அந்த பகுதியைச் சார்ந்த 39வது வார்டு வட்டச் செயலாளர் திருச்சிற்றம்பலம் உவகையோடு வரவேற்று அழைத்து சென்றார். சிவன் கோவில் பகுதியில் வாக்கு சேகரிப்பதற்கு முன்னர் சிவன் கோவிலில் தரிசனம் செய்தார். அவரை 39வது வார்டு வட்டச் செயலாளர் திருச்சிற்றம்பலம் வரவேற்றார். இந்த நிகழ்வில் மாவட்ட கழக செயலாளர் எஸ்பி சண்முகநாதன், மாநில வர்த்தகரணி செயலாளர் சின்னத்தான செல்லபாண்டியன், கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை, முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் இரா சுதாகர் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அந்த காணொளி காட்சிகளை தான் பார்க்கிறீர்கள். சிவன் கோவிலில் தரிசனம் செய்த பிறகு அந்த பகுதியைச் சார்ந்த அனைவரிடமும் வாக்குகளை சேகரித்தார் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் சிவசாமி வேலுமணி அவர்கள். ओम राम मनोरम ओम नमो वासुदेवाय स्वामी रामेश्वर परिपूर्ण विभागराय अष्टोत्तर पारायणांगरिके ओम भवाय देवाय नमः सत्वाय देवाय नमः ईशानाय देवाय नमः देवाय देवाय नमः उग्राय देवाय नमः शिवाय देवाय नमः हरे देवाय स्वाहाय नमोदये नमः शिवाय नमः शिवाय भगवाने नमः देवाय नमः महादेवाय नमः स्वाहाय भगवते नमः देवाय नमः शंकराय गुरुवाय स्वाहाय गुरुवाय नमः पूजाय गोपियाय नमः भक्तोग्राय नमः भवाय नमः सर्वाय नमः योगियाय गोपियाय नमः गुराय नमः नामाय नमः जगाधरणाय सुधाराय नारायणाय नारायणाय नमः ओम कल्याणी ओम गौरी ओम गणेशाय नमः गणेशाय भगवाय नमः उग्राय
வருகின்ற கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தன்னை சேர்ந்து 8 இளைஞராக கொண்டு இன்னைக்கு வருகின்ற 19ஆம் தேதி சித்திரை மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளையாக கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய எப்பொழுதும் எளிதில் சந்திக்கக்கூடிய எப்பொழுது கூப்பிட்டாலும் ஓடி வரக்கூடிய அன்பு சகோதரர் நம்ம வீட்டு பிள்ளை நமக்காக நம்மில் ஒருவர் நம்மோடு இருக்கக்கூடியவர் நம்மோடு பழகக்கூடியவர் இந்த தொகுதி முழுவதும் பரிச்சயமானவர் பழக்கமானவர் அறிமுகமானவர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுக்காக உழைத்திட உங்கள் அன்பு சகோதரர் பண்டாரவிடை வைத்தியர் சிவசாமி வேல்மணி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் சத்துருவந்த சரித்திரநாயகன் புல்லாய் மன்னன் பூவெளி கண்ணன் எம்ஜிஆர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னம் அமைதி வளம் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்தோடு இந்தியாவிலேயே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்றி காட்டிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அருளாசியோடும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அருளாசியோடும் புரட்சி தமிழர் கழகத்தின் பொதுச் செயலாளர்